عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையனுமாகிய எல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் குறித்து அகிலத்திற்கோர் அருள் குடையாம் அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த பிரம்மாண்டமான பேருலகை படைத்து அதில் மனிதனை ஒரு சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் உருவாக்கியிருக்கிறார். இந்த மனிதன் பல நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்கிறான். தந்தையாக, சிலர் தாயாக, முதலாளியாக, தொழிலாளியாக, ஆட்சி தலைவனாக, ஒரு ஜமாத்தினுடைய தலைவனாக, இப்படி பல நிலைகளில் பல பொறுப்புகளை கொண்டவனாக இந்த உலகத்தில் வாழுகிறார். எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கடமைகளை உணர்ந்து நடந்தார்கள் என்றால் இந்த உலகத்திலேயும் ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கலாம். மறுமை நாளையிலேயும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெறலாம். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரத்தின சுருக்கமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூலூன் அன் ரஅய்யதிஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்கள். எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, அவனுடைய தகுதிக்கு ஏற்ப. தந்தைனா அதுக்கு தகுந்த மாதிரி, தாயின்னா அதற்குரிய, பிள்ளையாக இருந்தான் என்றால் அவனுக்கு, இப்படி அவனுடைய தகுதிக்கு ஏற்ப ஒவ்வொருவனுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பை ஒருவன் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் மறுமை நாளையில் அவனுடைய பொறுப்பு தொடர்பாக விசாரிக்கப்படும். இது நபிகளார் அவர்கள் நாம் அனைவர்களுக்கும் ஆழமாக வலிமையாக சொன்ன ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை. யாராக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பை நம்ம கரெக்டாக நடக்கணும். ஒரு குடும்ப தலைவன், அவனுக்கு என்ன பொறுப்பு? அர்-ரஜுல் ராயின் அலா அஹ்லி பைத்திஹி. ஒரு ஆண் மகன் தன்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளி. அந்த குடும்பத்தில் நடக்கக்கூடிய குறை நிறைகள் இன்பம் துன்பங்கள் எல்லாத்துக்கும் அவன் தான் பொறுப்பு. அதில் எந்த விதமான குறைகள் ஏற்படுமானால், தவறுகள் ஏற்படுமானால் அதற்கு இவன் தான் பதில் சொல்லணும். இவன் சரியான வழிகாட்டுதல்களை சொல்லி இருக்கிறானா, சரியான அறிவுரைகளை சொல்லி இருக்கிறானா, சரியான திருத்தங்களை சொல்லி இருக்கிறானா, நல்வழியை காட்டியிருக்கிறானா என்று ஒரு குடும்ப தலைவன் அவனுடைய பொறுப்பை பற்றி மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். குடும்பத்தினுடைய தலைவி ஒரு பெண், அவளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. நான் வீட்டில் நான் பாட்டுக்கு நான் இஷ்டத்துக்கு நடப்பேன் என்று இருக்க முடியாது. அல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ வலதிஹி வஹிய மஸூலத்துன் அன்ஹு. ஒரு பெண்மணி கணவனின் வீட்டுக்கும் அவனுடைய பிள்ளைக்கும் பொறுப்பாளி. அந்த பொறுப்பை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். பெண்ணுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. அதில் முக்கியமான பொறுப்புல
இந்த காலகட்டத்திலும் சரி, எல்லா காலகட்டத்திலும் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக ஒழுங்காக வளர்க்க வேண்டிய பொறுப்பு தாய்க்கு தான் இருக்கு. அந்த பொறுப்பு பற்றி மறுமை நாளில் அவள் விசாரிக்கப்படுவாள். இந்த மனைவி, பிள்ளை, இதுக்கு சேர்த்து கணவன். மனைவி ஒழுங்காக பிள்ளையை வளர்க்கிறாளா, ஒழுங்காக சொல்லி கொடுக்குறாங்கிறதே அவங்க கவனிக்கணும். தாய் வீட்டில் இருக்கக்கூடியவள் தன்னுடைய பிள்ளையை ஒழுக்கமான பிள்ளையாக, ஒழுங்கான பிள்ளையாக, மார்க்க ஒழுங்குடன் வளரக்கூடிய பிள்ளையாக, நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக வளர்க்கிறாளா இல்லையா, அந்த பொறுப்பு தாய்க்கு தான் இருக்கு. ஒரு பிள்ளை இந்த பெண்ணினுடைய வளர்ப்பு சரியில்லை என்பதின் காரணத்தினால் கெட்டு போனால் நிச்சயமாக மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார். கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க, சரியான அறிவுரை சொன்னாங்க, கேட்கலன்னா இவங்க மேலே பொறுப்பு இன்னும் கிடையாது. அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், தண்டிக்க மாட்டான். இப்படி உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பிள்ளை இஸ்லாத்தை ஏற்கலை. நூஹ் நபியின் அறிவுரை சொன்னாங்க, கேட்கல. அதனால நூஹ் நபி குற்றவாளி ஆக மாட்டாங்க. அது மாதிரி நாம் சரியாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விதியின் அடிப்படையில் அவன் ஒழுங்காக இல்லையானால் தாயினால எந்த இதுவும் இல்லை. ஆனால் தாய் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கல அல்லது தவறான வழிகாட்டுதல்களை சொல்லிக் கொடுக்கிறாள் அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பு தாய்க்கு கண்டிப்பாக இருக்கு. மறுமையில் அவள் விசாரிக்கப்படுவாள். அதான் அழகா தமிழில் ஒரு பழமொழியை சொல்வார்கள், நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. ஒரு துணி தரமாக இருக்கணும்னா நூல் எந்த அளவுக்கு தரம் இருக்கோ அது மாதிரி தான் துணியும் நல்லா இருக்கும். ஒரு சேலை நல்ல சேலையாக இருக்கணும்னா நூல் நல்ல நூலாக இருக்கணும். மட்டமான நூலாக இருந்தால் அந்த சேலையும் மட்டமாக தான் இருக்கும். அது மாதிரி தான் தாயை போல பிள்ளை. தாய் எப்படி இருக்கிறாளோ அது மாதிரி தான் அந்த பிள்ளையும் உருவாகுவாள். அதனால தாயினுடைய ஒழுக்கம் மிக முக்கியம், தாயினுடைய வளர்ப்பு முக்கியம், இந்த தாயினுடைய அறிவுரை முக்கியம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். இது குடும்பத்தில் உள்ளவர்கள். அதுக்கு மேலே இந்த குடும்ப தலைவன் அவனுக்கு சொல்லும் பொழுது யாய்கல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்ப தலைவனாக இருக்க நீனும் நரகத்துக்கு போயிடாத, நீனும் ஒழுங்காக நடந்துக்க. ஓ குடும்பம், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன் குடும்பத்தினர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போக விட்டுறாத. அதுக்குள்ள ஒழுங்கான அறிவுரைகளை சொல், அது உனக்கு பொறுப்பு. இது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பொறுப்பு. சிலர் கல்விமான்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள், சட்டதிட்டங்களை தெரிந்தவர்கள், அறிவுரைகளை படித்தவர்கள், இவங்களுக்கும் ஒரு பொறுப்பை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லியிருக்கிறார். லவ்லா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் தாயிஃபத்தும் மின்ஹும் லியதஃபக்கஹு ஃபித்தீன் வயந்திரு கௌமஹும் இதா ரஜவு இலைஹிம் லஅல்லஹும் யஹ்தரூன். உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தினர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள சென்றிருக்க வேண்டாமா? எல்லாம் டோட்டலாக போக முடியாது. உங்களிலேருந்து ஒரு குரூப் என்ன செய்யணும், மார்க்கத்தை படிப்பதற்காக சென்று போயிட்டு இந்திரு கௌமகும் இதா ரஜவு இலையும், அவர்கள் திரும்பி வரும் பொழுது அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, மார்க்கத்துக்கு விரோதமான விஷயங்களை அவர்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். இது கல்விமான்கள், ஆலிம்களாக இருக்கக்கூடியவங்க, படித்தவர்களாக இருக்கக்கூடிய, பண்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். நம்ம படித்துட்டு மார்க்கத்துக்கு முரணாக இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் நடக்கிறார்கள் என்றால் ஆலிம்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கு. அவங்க மார்க்கத்தை நேரடியாக அந்த அரபி மொழிகளை படித்து, திருக்குர்ஆனின் விரிவுரையை படித்து, நபிமொழிகளை படித்து, நபிமொழியின் விரிவுரைகளை படித்து தெரிந்தவர்கள். மக்கள் அந்த ஆலிம்களின் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார்கள், நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்போ படித்துட்டு வந்தவர்கள் என்ன செய்யணும், ஊர் மக்கள்லாம் ஒரு மாதிரியா போகிறாங்க, நம்ம எதிர்த்து பேசணும்னா வேலையை விட்டு தூக்கிடுவான்னு பயப்படக்கூடாது. படித்து விட்டு படித்ததின்படி, குர்ஆனின்படி, நபிமொழியின்படி இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய தவறுகள் நடக்குதுன்னா ஜும்மா உரைகளில் அவங்கள கண்டிக்கணும். நபிகளார் அவர்கள் ஜும்மா உரையில் எப்படி பேசுவார்கள், இஸ்தத்த கலபுகு, கடும் கோபம் வந்துவிடும், எஹ்மர்ரத் ஐனாகு, அவருடைய கண்கள் எல்லாம் சிவந்து விடும். தப்ப பார்த்துட்டா, இணை வைப்பு போன்ற காரியங்கள் தெரிந்து விட்டால் அவங்களுடைய பிரச்சாரம் அனல் பறக்கும். கடும் கோபத்தை காட்டுவார்கள், கண்களில் சிவந்து போய்விடும், மக்களை அப்படி எச்சரிக்கை செய்வார்கள்.
அது மாதிரி ஆலிம்களை எச்சரிக்கை செய்து இருந்தால் ஷிர்க்குகள் இந்த மக்கள்கிட்ட வந்திருக்காது, பிதாத்துகள் வந்திருக்காது. ஆலிம்களுடைய பலனுடைய நிலை என்ன? இந்த மக்கள் எப்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தோதுவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு ஒரு தொழில் தேவை இருக்கிறது, நமக்கு ஒரு வருமானம் தேவை இருக்கிறது, சொன்னால் நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன செய்யறேன்னு நினைக்கிறாங்க. ரஸாக் குர்ஆனில் படித்தது, அல்லாஹ் நமக்கு பல தடவை சொல்வது, ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான், வேற எவனும் கிடையாது. அதை ஆழமாக பதிய வைத்திருக்கிற ஆலிம்கள் இந்த மக்கள் தரல, இந்த ஜமாத்து தரல, அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்க் தர்றான், அல்லாஹ் தான் நமக்கு இரண்டத்தை தருகிறான், அல்லாஹ் தான் செல்வத்தை தருகிறான் ஆழமான உறுதி இருக்குமானால் கரெக்டாக சொல்லுவான். யாருடைய இதுவும் யாராலும் தடுத்து விடுமா? அல்லாஹ் நபிகளார் அவர்கள் ஐவலை தொழுகைக்கு பிறகு ஒரு அழகான பிரார்த்தனை நமக்கு சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆத்தை வலா மூத்திய லிமா மனார். இறைவா, நீ கொடுத்ததை தடுப்பவனும் எவனும் இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பவனும் எவனும் இல்லை. அல்லாஹ் உனக்கு தரணும்னு நினைச்சிட்டா கண்டிப்பா உனக்கு சேர்ந்துடும். உலகமே சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் உனக்கு இல்லைன்னு எழுதிட்டான்னா உலகமே சேர்ந்து உனக்கு தரணும்னாலும் முடியாது. இஸ்லாத்தின் அடிப்படை ஒவ்வொரு ஐவேளை தொழுகையிலும் நபிகளார் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஒரு அழகான துவா அது. இதையெல்லாம் கவனத்தில் கொள்வதில்லை நபிகளார். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, ஆலிம்கள் அவங்களுக்குள்ள பொறுப்பு என்ன? படித்து வந்து மக்களிடத்தில் இருக்கும் குறைகளை திருத்தி எச்சரிக்கை செய்யும் பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த ஜமாத், இந்த சமூகம், அவங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்குது. ஒரு வீட்டில் அவங்க மட்டும் தனியாக கரெக்டாக இருந்தால் போதும்னு இல்லை. ஒரு வீட்டில் தவறுதலாக நடக்கலாம். அந்த சமூகத்தில், அந்த ஊரில், அந்த தெருவில் பெரிய தவறுகள் எல்லாம் நடக்கலாம். நடக்கும் பொழுது ஜமாத்தாக இருக்கக்கூடியவர்கள் தொழுதமா, நோன்பு வச்சோமா, நோன்பு கொஞ்சம் காய்ச்சி கொடுத்தோமா அப்படின்னு போகக்கூடாது. அதுக்கு அல்லாஹ் திருக்குறான்ல நமக்கு அழகா சொல்கிறான் பாருங்க. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் ஹைர் வயஅமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர். உங்களில் ஒரு கூட்டத்தினர்கள் நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை ஏவுபவர்களாகவும் தீயதை தடுப்பவர்களாகவும் இருந்து கொண்டே இருக்கட்டும். இந்த ஜமாத்தில், இந்த சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு பள்ளியாசல் கட்டுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணி என்ன? மக்களுக்கெல்லாம் எது நன்மையோ அந்த நன்மையின் பக்கம் மக்களை எல்லாத்தையும் அழைக்கணும். இப்போ சம்மர், கோடை விடுமுறை வருகிறது. என்ன செய்வான்? பிள்ளைகள் பூரா ஊரை சுத்த போயிடுவான், கட்டு குட்டி சோறா போயிடுவான். அடுத்தவங்களை இது பண்ணாண்டா ஒரு கோடை வகுப்புகள் நடத்தி மக்களை நல்வழியின் பக்கம் அழைக்கணும். அவங்க பிள்ளைகளை அனுப்புங்க, அவங்களுக்கு திருக்குரான் ஓத கற்றுக் கொடுக்குறோம், நபிமொழிகளை கற்றுக் கொடுக்கிறோம், துவாக்களை மரணம் செய்ய வைக்கிறோம், தொழுகையின் முறையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், தொழுகையில் ஓதும் துவாக்களை சொல்லிக் கொடுக்கிறோன்னு அந்த நல்வழியின் பக்கம் அழைக்கணும். இரண்டாவது, நன்மையான காரியங்களின் பக்கம் அவர்களை ஏவணும். இதெல்லாம் நீங்க செய்யுங்க. சமுதாயத்தில் அங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜமாத்துக்கு முக்கியமான பொறுப்பு சொல்லணும். தீமைகளை கண்டிருக்கிறார்கள் என்றால் அதை தடுக்கணும். ஷிர்க்கு நிறைந்து போய் இருக்கிறது என்று சொன்னால் அவங்க வீட்டில் தானே இருக்கு, இவங்க வீட்டில் தானே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, தடுங்க. இப்போ போதைப் பொருள்களை பற்றி சொன்னார்கள். அது அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பிள்ளைகளில் இருந்து அப்படியே மேல் வரையிலே வருது. பள்ளிக்கூடத்திலேயே என்ன செய்கிறது? போதை பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளை தொட்டு விடுகிறது. இதை பார்த்து கொண்டு நம்மாடு சும்மா இருக்க முடியாது. இந்த போதை பழக்கங்கள் வராமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ இந்த சமூகம் அதை எடுக்கணும். அந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். உங்க பிள்ளைகள் அப்படி இருக்கிறாரா என்பதை கண்காணிக்க சொல்லணும். இது வந்தால் அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக போகும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தணும். இதெல்லாம் சொல்லி ஆக நம்முடைய பிள்ளைகள் அப்படி மாறி தெரிந்தான் என்றால் உடனே ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிடலாம். சில பெற்றோர்களுக்கு எப்போ தெரியுமா? அடிமையாகி அவனை திருத்தவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பெரிய லெவலில் ஆன பிறகுதான் பெற்றோர்களுக்கு தெரிய வருகிறது. எப்பல நல்ல பிள்ளை, அவன்லாம் அப்படி போக மாட்டான். ஆனால் இப்போ இருக்கிறதுலையே மோசமானவனாக அவன் பிள்ளை தான் இருப்பான். இதை விழிப்புணர்வு கொடுக்கணும். டாஸ்மாக் கடை வந்துருச்சு ஊருக்குள்ள, நமக்கு என்ன, நம்மளா போய் வாங்கி குடிக்க போகிறோம்? எவனோ மூதேவி, எவன் கெட்டு தொலைகிறானோ சனியாவோ அப்படி போகட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது.
அங்கே 2 பேர் குடித்தவன் அடுத்து பக்கத்து வீட்டில் உள்ளவன் குடிப்பான், அதுக்கு அடுத்த உள்ள குடிப்பான். இப்படியே வந்து கடைசியில் பார்த்தா பள்ளிவாசலுக்கு வாசல்லே கூட டாஸ்மாக் கடையை திறந்துருவான். அப்போ எச்சரிக்கை உணர்வு, மக்களிடையே விழிப்புணர்வு, இது ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான பணி, ஒரு ஜமாத்தினுடைய ஒரு முக்கியமான பணி. நல்லதை ஏவனும் தீயதை தடுக்கணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதற்கு தான் வெள்ளிக்கிழமை ஜும்மா உரையை கூட வைத்திருக்கிறாங்க. அந்த ஜும்மா உரையில் நன்மையான விஷயங்களை ஏவாங்க, தீயதை தடுப்பாங்க. அப்போ இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதை செய்யணும். நம்முடைய ஜமாத்தில் அதை நாம் செய்து வர்றோம். அதில் முக்கியமாக இந்த சமுதாயத்தில் இருக்க வேண்டியவைகள் நிறைய கொள்கை ரீதியாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையை கூட தெரியாதவர்கள் இருக்கிறாங்க. பேர் மட்டும்தான் அப்துல்லான்னு வச்சுக்கிறாங்க, ஆயிஷான்னு வச்சுக்கிறாங்க, ஃபாத்திமான்னு வச்சுக்கிறாங்க. அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் அடிப்படை அறவே தெரிவதில்லை. அல்லாஹ் நம்முடைய இறைவன் சொல்லிடுவாங்க. முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கிடுவாங்க. ஆனால் அல்லாஹுவை எப்படி நம்ப சொல்கிறானோ அதுபோன்று அவர்கள் நம்பிக்கை இருக்கிறதான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அன்றைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்கீன்களிடத்தில் இருந்த அந்த நம்பிக்கை தான் இன்றைய முஸ்லிம்கள் உள்ளதிலே இருக்கு. திருக்குரானில் சூரத்து நிசாவில் 136வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. அல்லாஹ் அழகா சொல்றான் பாருங்க, யாய்ஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலிஹி. எவ்வளோ அழகா சொல்றான், ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் அழைக்கிறது யாரை சொல்றான்? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அவன் தூதரை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அந்த தூதருக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னது ஈமான் கொண்டவன யார்? அல்லாஹ் நம்பினவன் தானே ஈமான் கொண்டவன். அழைக்கிறதை யாரை அழைக்கிறான்? யாய்ஹல்லதீன ஆமனூன்னு தான் அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களேன்னு அழைச்சுதான் அல்லாஹுவை நம்பு, அவன் தூதரை நீ நம்பு, அந்த தூதருக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நம்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அல்லாஹ் ஒழுங்கா நம்பலன்னு அர்த்தம். அந்த தூதரை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நீங்க நம்பவில்லைன்னு அர்த்தம். அவருடைய வேதத்தை எப்படி நீங்கள் நம்ப வேண்டுமோ அப்படி